இந்த மாதிரி 3D மாடல்ஸை உங்கள் வீடியோலையும் கொண்டு வர முடியும். அதுவும் உங்கள் மொபைல்லே பண்ணலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ண ஆப் தான் நோட் வீடியோ. இந்த ஆப் என் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் போல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை அதில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ண அப்புறம் அதில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி அதில் ட்ராக்கிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி 3D கேமராவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் அனலைஸ்னு இருக்கும் அந்த ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 2 or 3 minutes அந்த வீடியோ அனலைஸ் பண்ணிடும். அனலைஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல, அதாவது உங்கள் 3D மாடல் எங்கே வேணுமோ அந்த இடத்த உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறக்குள்ளே பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். நான் பண்ணுறக்குள்ளே அதை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேலில் போயிட்டு கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொன்னக்குள்ளே ஸ்டெப்ஸ் உங்களால் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களாலேயும் இந்த மாதிரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த 3D மாடல்ஸ் எப்படி அனிமேஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை தேடி அந்த வீடியோ வரும்.